இனிய வணக்கம் குழந்தைகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதிய கதை துளிர் ஸ்டோரீஸ்ல பாப்போமா? ஒரு நாள் ஒரு அழகான எலஃபண்ட் ஆற்றில் குளித்துவிட்டு தன் மேல் துளிகள் வழிய அமைதியாக காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்தது. நடந்து கொண்டிருந்த எலஃபண்ட் ஒரு நேரோ வுடன் பிரிட்ஜ் வந்தது. காற்று சற்று மெதுவாக வீச அதைச் சுற்றி பசுமை மாலையா இருந்தது. அந்த நேரத்தில் முழுக்க மண்ணால் அழுக்கான ஒரு பிக் பாலத்தின் மறுபுறத்திலிருந்து வரத் தொடங்கியது. எலஃபண்ட் அண்ட் பிக் பாலத்தின் நடுவில் நேருக்கு நேர் வந்தனர். எலஃபண்ட் முழு அமைதியோடு ஒரு சிறிய படி பக்கத்துக்கு நகர்ந்தது. ஆனா பிக் பெருமையோடு தன் தலை உயர்த்திக் கொண்டே நடந்தது. பிக் எலஃபண்ட் தன்னுக்கு இடம் கொடுத்ததை தன் வெற்றியாக நினைத்தது. பிரிட்ஜ் கிராஸ் பண்ணதும் அந்த பிக் தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெருமையோடு சொன்னது, உங்களுக்கு தெரியுமா, அந்த பிக் எலஃபண்ட் கூட என்ன பார்த்து பயந்துச்சு. அதனால தான் பக்கம் நின்னு இடம் கொடுத்துச்சு. பிக்ஸ் எல்லாம் கைத்தட்டினார்கள். அந்தச் சம்பவத்தை பார்த்த மற்ற எலஃபண்ட்ஸ் கேட்டன, நீ ஏன் பக்கத்துக்கு நகர்ந்தே பிக் பார்த்து பயந்தியா? எலஃபண்ட் மெதுவாய் சிரித்துக் கொண்டு சொன்னது, அவன் பிக். அவன் முழுக்க மூட்ல குளிச்சு அழுக்காக இருந்தான். அவனுடன் சண்டை போட்டிருந்தேன் என்றால் அவன் அழுக்கை நான் தான் சுமக்க வேண்டி வரும். நான் பயந்ததால் அல்ல, என் அமைதியை காக்கத்தான் ஒரு படி பக்கத்துக்கு நகர்ந்தேன். எலஃபண்ட் வார்த்தைகளைக் கேட்ட மற்ற எலஃபண்ட்ஸ் எல்லாம் அதனை பெருமையுடன் பாராட்டினார்கள். அவர்கள் உணர்ந்தார்கள், சில சமயம் வெற்றி அப்படி சத்தமில்லை, அமைதியாக நடந்த ஒரு முடிவுதான் உண்மையான பலம். எலஃபண்ட் பிக் தவிர்த்தது. பிக் பார்த்து பயந்ததாலல்ல, அவனோட அழுக்கைத் தவிர்க்கத்தான். அமைதிதான் உண்மையான வலிமை. இது போன்ற அழகான நற்பண்பு கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் தூலியர் ஸ்டோரீஸ்.